தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். 1000 வார்த்தைகள் உதிர்த்தாலும் ஆறுதல் படுத்த முடியாது ராசி கும்பராசி. 1000 வார்த்தைகளை தொகுத்தாலும் பகுத்தாலும் பரிவுடன் பார்ப்பது கும்பராசி. எப்போதும் குறையே சொல்லிக் கொண்டிருப்பது கும்பராசி. எப்போதும் துன்பமே தாண்டா என்று சொல்லக்கூடியது கும்பராசி. என்றைக்கு நிறைவு வராதா என்று ஏக்கம் கொள்வது கும்பராசி. அதிகார தோரணைக்கு வரமாட்டோமா என்று ஏங்குவது கும்பராசி. கோபுர கலசம் பாப விமர்சனம், கோபுர கலசம் கோடி புண்ணியம். குடத்திலிட்ட விளக்கு போல் இல்லாமல் குன்றிமோல் இட்ட விளக்காக இருப்பது கும்பராசி. எல்லா பெருமையும் சரி. ஆபரேஷன் சக்சஸ் பேசன்ற பேர் ஒரு வகையா ஒரு வழியா மூச்சு பேச்சு எல்லாம் போய் நர்வஸ் போய் எல்லா வயிற்று வலியும் போய் இப்பத்தான் கொஞ்சம் செல்ஃபிஸ், இப்பத்தான் ட்ரிப்ஸ் ஏற்றி கொஞ்சம் செல்ஃபிஸ் ஏற்றிருக்காங்க. பாதச்சனி என்ற ட்ரிப்ஸ், பாதச்சனி என்ற ட்ரிப்ஸ். அப்படிப்பட்ட ராசி கும்பராசி பட்ட கஷ்டங்கள் இருக்குதே சொல்ல முடியாது. தமிழால் சொல்ல முடியாது, வார்த்தைகளால் சொல்ல முடியாது, பொருளால் அல்ல முடியாது, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சித்திரை. எங்க 7.5 சனி, சனீஸ்வரனுடைய வீடே அவருடைய சொந்த வீடு. அவர் தான் அவர் வீட்டுல ஓனர், அவர் தான் மேனேஜிங் டைரக்டர், அவர் தான் சேர்பர்சன், அவர் தான் மேனேஜிங் ட்ரஸ்ட். அவர் வீட்டிலேயே இந்த கஷ்டம்னா இன்னும் மேசத்துக்கு கடகத்துக்கு 7.5 வந்தா எப்படி இருக்கும்? யோசிக்கணும். நேயர்கள் யோசிங்க, கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுல உங்க பிள்ளைய நம்ம தாம்பிள்ளைய கொள்ளுவோம். அதே போல உங்க வீட்லயே நியாயவாதியா இருக்கிறார், அவ்வளவுதான். உங்க வீட்லயும் நியாயவாதியா இருக்காரு. அதனாலதான் துவண்டு புரண்டு துண்டு துண்டாக்கப்பட்டு தற்போது தூங்கா விளக்காக இருப்பது. கடந்த காலங்கள் பூராமே துவண்டு புரண்டு நன்று எடுத்து கிண்டி கிளறி துண்டு துண்டாக்கப்பட்டு நறுக்குன்னு கட்டுப்பட்டு இப்போது ஒரு தூங்கா விளக்காக கொஞ்சம் இப்பதான் வந்துட்டு இருக்கிறீங்க. இப்பதான் அந்த ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருக்காங்க. பாதச்சனிக்கு பாதம் பலனை கொடுக்கும், பாதம் பகையை வெறுக்கும், பாதம் பண்பை கொடுக்கும், பாதம் மாண்பை கொடுக்கும், பாதம் எதிர்காலத்தை உருவாக்கும், பாதம் எல்லா வகையிலும் செழிக்க வைக்கும், பாதம் துளிர்க்க வைக்கும் ராசி. பாதச்சனி துளிர்க்க வைக்கும், பாதம் நல்ல வழியை கொடுக்கும். அதுக்குத்தான் பாதம். எத்தனையே முடி திருமுடியை பிடிக்க முடியாது, திருவடியைத்தான் பிடிக்கணும். அதுக்குத்தான் பாதச்சனி. திருவடி பாதம், திருவடியை பதிச்சுட்டா போதும். சனீஸ்வருடைய திருவடியை பிடிச்சிட்டா 3வது பாதச்சனில பகவானே என்னை ஆட்கொள், பகவானே என்னை ஆட்கொள், என் கஷ்டத்தெல்லாம் நீக்கு, துண்டு துண்டாக்கப்பட்டியே நறுக்குன்னு என்னை வெட்டி துண்டு துண்டாக்க, வீசப்பட்டனே, வீதியிலே வீசப்பட்டனே, பாத்தியாய் கட்டிய கூட நான் பறந்திருப்பனே, ஒரு வயல்ல பாத்தியா கட்டி இருக்கிறது மாதிரி இருந்தனே, அவ்வளவு கஷ்டப்பட்டனே, இறைவா எனக்கு நல்ல வழியை காட்டு என்ற விண்ணப்பிக்கக்கூடிய சனீஸ்வரன் தான் கும்பராசில பாதச்சனி. நடந்த திருநள்ளாறு ஒரு முறை கோபுர கலசம், சபதி, ஏஜென்சி, பெட்ரோலு, கெமிக்கலு, மரங்கள், பெரிய மரங்கள், உயர்ந்த மரங்கள், தேக்கு, ஹை குவாலிட்டி மரங்கள், எல்லா ஏஜென்ட்ஸ், எல்லா வேலையும் வெளிநாடு உள்நாடு, வெளிமாற்றம் எல்லா தொழில் புதுசா ஆரம்பிக்கும். தசாபதி சனி செவ்வாய் வரக்கூடாது. தசாபதி சனி செவ்வாய் 12 ராசிக்கு உங்களுக்கு அந்த ரிலேட்டிவ் அடுத்த முறையில உங்களுக்கு சொல்றேன். மேஷமா செவ்வாய் சனி வேண்டாம், ரிஷபமா சுக்கிரன் சூரியன் வேண்டாம், மிதுனமா குரு புதன் வேண்டாம், கடகமா சனி சந்திரன் வேண்டாம், சிம்மமா சூரியன் சுக்கிரன் வேண்டாம், கன்னியா குரு புதன் வேண்டாம். இந்த மாதிரி 12 ராசிக்கு உங்களுக்கு விளக்கம் அடுத்த முறையில் பதிவு பண்றேன். நேயர்களுக்கு பாதம் பணிந்து கேட்டுக்கொண்டே கண்டிப்பாக கும்பத்திற்கு இனிமேல்
குலவிளக்காக இருக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. குறைவெல்லாம் கலைந்து நிறைவுக்கு வரக்கூடிய நேரம் வந்து விட்டது. கண்டிப்பாக 10ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 12ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 12ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 2ஆம் இடத்தை 9ஆம் பார்வை. பார்த்தீங்களா? 10ஆம் இடத்தை 5 பிரச்சனையே இல்லை. பையன் வெற்றிக்காரனா வந்துட்டான், பாஸ் பண்ணிட்டான். 12ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, குழந்தை பிறந்துருச்சு. 2ஆம் இடத்தை 9ஆம் பார்வை, 2ஆம் இடம் தனத்தை 9, சொத்து சேர்த்துக்கிட்டே போகும். நம்ம பையன் வந்துருவான்ல பாருங்க. முன்னோர்கள் எப்படி கொடுத்துருக்காங்க? 10ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பையன் பார்க்கறான், தொழில வெற்றி ஆயிடுறான். அடுத்து 7ஆம் பார்வை 12ஆம் இடத்தை 7ஆம் பார்வை 12ஆம் இடம், குழந்தை பிறக்குது. அடுத்து 9ஆம் பார்வை 2ஆம் இடத்தை பார்க்குது, பெட்டகத்தை பார்க்குது, பணம் ஏறிட்டே போகுது, செல்வாக்கு கூடும். அப்போ கும்பத்துக்கு தனி செல்வாக்கு, தகுதியும் செல்வாக்கும் சான்றிதழும் இனிமேல் மிகப்பெரிய அளவில் கிடைக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு, கருப்சாமி வழிபாடு எல்லாம் பண்ணிட்டு வாங்க. வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். திருக்கொள்ளிக்காடு ஒரு தடவை போயிட்டு வாங்க. நேயர் பெருமாள் திருக்கொள்ளிக்காடு போனாலும் சரி, திருநள்ளாறு போனாலும், திருநள்ளாறு ரொம்ப தூரம், காரைக்காலுக்கு பக்கம், கன்னியாகுமரிக்கு பக்கமா அப்படி சொல்லுவோம்ல. கன்னியாகுமரியில உத்தரம் ஐயப்பனை போயிட்டு வாங்க. ஐயப்பனை கும்பிட்டாலே நமக்கு எல்லாருமே அர்த்தம். அவனை நாடு, அவன் புகழ் பாடு, அவனை நாடு, அவன் புகழ் பாடு, அருளோடு வாழ வைப்பார் ஐயப்பன், நல்ல பொருளோடு வாழ வைப்பான் ஐயப்பன். அனைவரும் வாருங்கள், ஐயனை காணுங்கள், பொய்யின்றி மெய்யோடு அந்த உணர்வு சிலிக்க, உணர்வோட போவது. காக்கும் கடவுள்னா கருப்புசாமி. கருப்புசாமி யாருக்குரியவர்? ஐயப்பனுக்குரியவர். கருப்புசாமி கும்பிடாம ஐயப்பன் போறோமா? அதனால ஐயப்பன் அவன் மெய்யப்பன். ஒரு முறை அந்தந்த ஏரியாவில் இறைவனை கும்பிட்டு வளம் பெறுவோம், நலம் பெறுவோம், வாழ்வில் வெற்றி பெறுவோம்.